பரசுராம் டைரக்ஷன்ல விஜய் தேவர்கொண்டா, மிருணால் தக்கூர், திவ்யான்சா கௌஷிக், வெண்ணிலா கிஷோர்லாம் நடிச்சு இப்போ தியேட்டர்ஸ்ல தமிழ் டப்பிங்கோட ரன் ஆயிட்டு இருக்க தெலுங்கு ஃபிலிம் தான் த ஃபேமிலி ஸ்டார். அண்ணா அண்ணி குழந்தைங்கன்னு பெரிய மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட ஸ்டாரா எல்லாரோட பிரச்சனையும் தன்னோட பிரச்சனையா ஃபேமிலியை தாங்கி நிக்கிற ஃபேமிலி ஸ்டார் தான் விஜய் தேவர்கொண்டா. சொகுசா இல்லைனாலும் ஃபேமிலியோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு வராங்க. விஜய் தேவர்கொண்டா ஃபேமிலியோட வாழ்றவரு வெளியால அவ்வளோ ஈஸியா வீட்டுல சேர்த்துக்க மாட்டாரு. திமிரு பிடிச்சவர்னு எல்லாரும் சொல்லியும் அவரோட வீடு தான் வேணும்னு ஒரு நாள் மிருணால் தக்கூர் விஜய் தேவர்கொண்டா வீட்டுக்கு வாடகைக்கு வராங்க. மிருணால் ஏன் அந்த வீடு தான் வேணும்னு அங்க வந்தாங்க. வந்தக்கப்புறம் இவங்களுக்குள்ள வளர லவ்ல வர மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், ஃபைட்ஸ், இது கூட கொஞ்சம் ஃபேமிலி எமோஷன்ஸ் தான் இந்த ஃபேமிலி ஸ்டார். இந்த படத்தோட ரன் டைம் 2 hours and 43 minutes. யூஸ்வலா ஸ்டார்ட் ஆகி டிப்பிக்கலா தெலுங்குல பில்டப்ஸ் பயங்கரமா கொடுத்து சம்பந்தம் இல்லாம ஒரு 2 ஃபைட் சீன் வைக்கணும்னு வச்சாலும் மிருணால் தக்கூர் என்ட்ரிக்கு அப்புறம் விஜய் தேவர்கொண்டா மிருணால் தக்கூர் கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் ஆகி கொஞ்சம் லென்த்தியா போற மாதிரி இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் டீசென்டாவே இருந்துச்சு. இன்டர்வல் பிளாக் நல்லாவே இருந்துச்சு. ஆனா செகண்ட் ஹாஃப் ஏதோ ஓகேஷா ஸ்டார்ட் ஆனாலும் போக போக வர்ஸ்ட். ரேரா ஒரு சில காமெடிஸ் நல்லா இருந்துச்சு. அதை விட கம்மியா சில எமோஷன்ஸ் கனெக்ட் ஆச்சு. கிளைமேக்ஸ் எப்படியும் நமக்கு தெரிஞ்சதுதான். அதை ரொம்ப இழுத்து ப்ரெடிக்டபிளா முடிகிற மாதிரி கொண்டு போயிட்டு முடியும் போது ஃபுல் ஸ்டாப் வைக்காம அங்க ஒரு கம்மா போட்டு ஃப்ரெஷ்ஷா ட்விஸ்ட் கொடுக்குறன்ற பேர்ல நம்மள ட்விஸ்ட் பண்ணி ஃபைனலா ஒரு வழியா முடிச்சிருப்பாங்க. இதை ஃபர்ஸ்டே முடிச்சிருந்தா அட்லீஸ்ட் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். விஜய் தேவர்கொண்டா ஆஸ் யூஷுவல் பெர்ஃபார்மன்ஸ் செம. ஃபேமிலியை தாங்குற ஃபேமிலி ஸ்டாரா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஜொலிக்கிறாரு. செகண்ட் ஹாஃப் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரும். அதுலயும் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஃபேமிலி ஸ்டாருங்கிறதால வைலன்ஸா இருந்தாலும் மிருணாலை கிஸ் பண்றதா இருந்தாலும் ஃபேமிலி முன்னாடியே தான் பண்றாரு. மிருணால் தக்கூரும் செம கியூட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. ஆனா செகண்ட் ஹாஃப்ல பெருசா ஸ்கோப்பே இல்ல. ரீசெண்டா வந்த மிருணாலோட மூவிஸ்லயே இதுதான் லீஸ்ட் ஸ்கோப் இருக்க படம். ஆனா பெர்ஃபார்மன்ஸ் ஆஸ் யூஷுவல் செம. வெண்ணிலா கிஷோர் செகண்ட் ஹாஃப்ல தான் வராரு. பெர்ஃபார்மன்ஸ் ஆஸ் யூஷுவல் செம. ஆனா காமெடிஸ் அங்கங்க தான் ஒர்க் ஆச்சு. பார்ட்டி கேரக்டர் ஸ்கிரீன் ஸ்பேஸ் கம்மி தான். ஆனா வர சீன்ஸ்ல பெர்ஃபார்மன்ஸும் செம, காமெடிஸும் நல்லாவே ஒர்க் ஆச்சு. கோபி சுந்தர் மியூசிக்ல நந்தநந்தனா அண்ட் கல்யாண சத்தம் சத்தம் சாங்ஸ் நல்லா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோரும் டீசென்டா இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபி எடிட்டிங்லாம் செம. என்ன செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே ட்ரிம் பண்ணிருக்கலாம். ஓவராலா பார்த்தா ஃபேமிலி ஸ்டார் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கண்டிப்பா ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஆனா செகண்ட் ஹாஃப் பாக்குறதுக்கு இன்டர்வெல்லே வீட்டுக்கு போய் உங்களுக்கு பிடிச்ச ஷோவோ இல்ல சீரியலோ பார்த்து வீட்லயே ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்ஜாய் பண்ணலாம்.